ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி புசு புசுன்னு ரொம்ப முறுமுறுமுன்னு வறுக்கக்கூடாது. வறுத்தோம்னா அதோடய டேஸ்ட்டே இருக்காது. இந்த ஃப்ளப்பியாக கொஞ்சம் வறுக்கணும். அதுதான் மீன் வேகாமல் இருக்கக்கூடாது. இந்த ஃப்ளப்பியாக இருக்கணும். அப்போ தான் அந்த மீனுடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் மீன் வறுவல், நல்ல நீர் மீன், ஆறு ஏரிகளில் பிடிக்கப்படுற மீன் கட்லா ரோகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாட்டுக்கு தொட்டுக்கல்ல, மீன் தான் சாப்பாடு. சாதம் தொட்டுக்க மாதிரி சாப்பிட போகிறாங்க. அதனால் நிறைய மீன் வறுவல், கொஞ்சமாக சாதம் எடுத்துக்க போகிறாங்க. நீங்களும் சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சமைச்சும் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார்மர்ஸ். Thank you, fishermen.